ஹைவஸ் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஹெல்த்தியான டேஸ்டான இந்த சியா கர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் ஒரு முழு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, தோலை சீவிக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் சியா கர்டு எடுத்துக்கோங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சியா கர்டு கிடைக்கும். 1/2 கப் வாட்டர் விட்டு இது 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. வாட்டர் விட்டு நல்லா கலக்கி விடுங்க, இல்லைன்னா சியா அடியில் பாத்திரத்தோடு ஒட்டிக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க, ஊறட்டும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா புசு புசுன்னு சியா ஊறி ரெடியாக இருக்கும். இப்போ இதுக்கு கர்டு கலந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சியா ஒமேகா 3 ஜாஸ்தி இருக்குதுங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதிகப்படியான ஃபைபர் நிறைஞ்சது, வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஃபைபர் அதிகம் இருக்கிறனால அதிகப்படியான நேரம் நம்மளால் பசி எடுக்காமல் கிரேவிங் இல்லாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இதில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சியாவுக்கு 1 கப் நல்ல திக்கான தயிரை இதில் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. மதிய நேரத்தில் இந்த சியா கர்ட் நம்ம சேர்த்தும்போது வெறும் கர்டுக்கு பதிலாக இப்படி காம்பினேஷனோடு சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். நம்ம ரைஸ் அளவெல்லாம் குறைச்சிட்டு கார்ப் அளவை குறைச்சிட்டு ஃபைபர் அதிகப்படியாக சேர்த்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெள்ளரிக்காயை நல்லா இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரிக்காயை தயிரில் ஊற வச்சுருக்க சியா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 பீஸ் தேங்காயை அவுட்டரில் இருக்க இதை ஸ்கின்னை டார்க்காக இருக்கக்கூடியது ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்போ இந்த இதில் கர்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சியா கர்டுக்கு இந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அதில் ஊறிக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நமக்கு நல்ல ஒரு குட் ஃபேட்டும் கிடைக்கும். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. சிறிதளவு கடுகு, சிறிதளவு உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போல் தாளிப்பு போடையில். ஸோ வெள்ளை எள்ளு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து சியா கர்டில் தாளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா தயிரில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சியா கர்டு ரொம்ப ஹெல்த்தியானது, குட் ஃபேட்டு, ஃபைபர், அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்சது இந்த சியா கர்டு. ஸோ மதியம் நம்ம இது மட்டுமே சாப்பிட்டு விட்டுக்கலாம். கார்பு ரொம்பவே கம்மி, ஃபைபர் ஜாஸ்தி, குட் ஃபேட், ஒமேகா 3 இத்தனை பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சது இந்த சியா கர்டு. கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது, வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது போல் சியா கர்டு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.